என்ன இருந்தாப்பா நான் பாக்கியவான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன் பாரு. எவனுடைய அக்குரமம் என் தப்பெல்லாம் கர்த்தர் மன்னிச்சுட்டாருங்க. அதான சொல்கிறேன், எவனுடைய அக்குரமம் கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது, உள்ள ஒன்று ஒத்தட்ட பேசும்போது நெஞ்சில் ஒன்று, ஒத்தட்டில் ஒன்று, கண்ணில் ஒன்று, வாயில் ஒன்று, இதெல்லாம் கபடம் வச்சுருந்தாவே பிரியப்படலையா ஆண்டவர். அவங்கள நேசிக்கலையான் தேவன். அவங்க பாக்கியவான் லிஸ்ட்டுக்கு வரல. ஆண்டவர் சொல்ற, எவனுடைய இதயத்தில் கபடம் இல்லாமல் இருக்கிறானோ, எந்த கத்துடைப்பில் கபடம் இல்லாமல் இருக்கிறோமோ அவன் பாக்கியவான். நீங்கள் அப்போ பாக்கியவானா மாறிடுறீங்க, பரலோக பிரஜையாக மாறிடுறீங்க. அல்லேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே போயிடுறோம். இந்த கபடத்தை யாரு கொண்டு வந்து வைக்கிறான்? யார் வந்து பேசும்போது இது பொல்லாது இதுகிட்ட உஷாராக பேசணும். இந்த பொம்பளையா வந்துக்கிறாங்க, நம்ம வந்துக்குது, இந்த ஆளா, இந்த மனுஷனா, இவனா, இதை எடுத்துட்டு இல்லாம இதை பேசி நம்ம என்ன சாதிச்சுட்டு போகிறோம்? இது கொண்டு வந்து நம்ம என்ன மாறிட்டு போகிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இந்த கபடத்தை தூக்கி இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு விசிறி போட்டுட்டோம். இயேசுவின் நாமத்தை அதை எடுத்து போட ஆண்டவரே, ஆமென். என் இதயத்திலிருந்து எடுத்து போட. கபடம் என்ன, அதை வச்சு நம்ம என்ன சொத்தா வாங்க போறோம்? இந்த கபடம் இதயத்தில் வச்சு சிந்தனையில ஒருத்தர் குறித்து கபடமா பேசி வீடு வாசலை கட்ட போறோம். பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாத உன்னை பாக்கியவான் என்ற லிஸ்ட்ல இருந்து என்னை தள்ளி போட்டுடும் போல இருக்குது அந்த கபடம். 1000 வருஷம் முதலாம் உயிர்த்தெழுதலில் எனக்கு பங்கு கொடுத்துறாரு. இந்த கபடம் இருந்தா இல்லை, நான் எழுந்துடுறேன். அல்லேலூயா.